Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து டிடிஎஃப் வாசனா இருக்கட்டும், திருச்சி சாதனா, இவங்க எல்லாருமே வந்துட்டு லீக் ஃபுட்டேஜ்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நிஜமாலுமே லீக் ஆச்சா இல்லை ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? என்ன நடந்தது ஆக்சுவலி? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதனாவோடது அந்த மணி இவங்க 2 பேர்த்தோட வந்து ரியல் ஃபுட்டேஜ் தான். அதில் ஏஐலாம் எதுவுமே கிடையாது. டிடிஎஃப் வாசனோடது சரி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஒரு 2 மோதிரம் வந்து யூஸ் பண்ணுவார் போல், ஒன்று பிளாக் ஒன்று சில்வர் ஒன்று. கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 2 ஃபிங்கர் வந்து கரெக்டாக அந்த 2 மோதிரம் இருந்துச்சு. ஸோ இது 2 மேட்ச் பண்ணும்போதே எனக்கு மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்னாப்சாட் ரிலேட்டடாக அந்த ஒரு வீடியோ கால் தான். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் தான், ஆனால் அதை ரியல் ப்ரொஃபைல் மாதிரியே ட்ரெயின் பண்ணி ரியல் ப்ரொஃபைலாகவே மாற்றிடுவாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உண்மையாலே இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ அந்த வீடியோவோட மெட்டடேட்டாவை நான் செக் பண்ணும்போது அதில் ஈஸியாக தெரியும் நீங்கள் அடோப் வச்சு தான் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஏஐ வீடியோ இல்லை ஏஐ ரிலேட்டடாக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டூல் யூஸ் பண்ணி பண்ணீங்கிற அந்த சிக்னேச்சர் வந்து அதில் காமனாகவே இருக்கும். ரீசெண்டாக வந்துட்டு சமந்தா அவர்களுடைய அந்த பிக்சரும் வந்துட்டு அவங்க ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. பட் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போடும்போது அதோட பிக்சல் ரேட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணது தான். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டு கன்வெர்ட் பண்ணி என்ன பார்த்தாலுமே பிக்சல் ரேட்டு மாற போகிறதில்ல. ஒரிஜினல் இருக்கிறது அப்படி தான். இப்போ வந்து உங்கள் பப்ளிக் ஐபி எனக்கு தெரியுது அப்படின்னா ஏடிபி கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பப்ளிக் ஐபி $.$ கொடுத்துட்டு 5555 கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் மொபைல் கூட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். நான் ஒரு அப்ளிகேஷனை புஷ் பண்ணலாம், அதை இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம், என்ன வேணாலும் நான் வந்து பண்ணலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் பென் டெஸ்டிங்காக பண்ணுவாங்க. பட் இதே கொஞ்சம் அஃபென்சிவாக எடுத்துகிட்டு போனால் ஸோ இப்போது உமன் ட்ராப்பிங் அப்படின்னு எடுக்கும்போது வந்துட்டு இதுலேயே ரெண்டு விதமாக இருக்குது. உமன் மாதிரி வந்துட்டு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி அது மூலமாக நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்னொன்று தி டார்கெட் உமன். ஸோ இது வந்துட்டு எதனால் நடக்குது, இது எந்த மாதிரி நடக்குது, இதுலேருந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ இப்போ இந்த உமன் ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட சப் டாபிக்ஸ் வந்து நம்ம நிறையா போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி வரும், டேட்டா லேக் பேஸ் பண்ணி வரும், இப்போ லோன் ஆப் ஃப்ராடு பற்றி வரும். ஸோ இந்த மாதிரி அதோடைய கிளைகள் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளைகள்னு சொல்ல இல்லையா, ஸோ அதில் கிடைக்கிற டேட்டாஸ் வச்சு தான் அந்த மெயினாக அந்த உமன் ட்ராப்பிங்கிற கான்செப்டே கொண்டு வருவாங்க. இப்போ சோஷியல் மீடியா ஹேக்கிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகும்போது அதில் கிடைக்கிற பிக்சர்ஸ் வந்து வெளியில் லீக் ஆகும். ஸோ அந்த பிக்சர்ஸை வந்து மாஃப் பண்ணி ஒரு உமனை ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராம். ஸோ டெலகிராமில் வந்து இப்போ நம்ம டேட்டா லீக் வந்து மோஸ்ட்டாக நடக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட டேட்டாஸாக இருக்கலாம், இல்லை எதோட டேட்டா வேணால் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா லீக் வச்சு அதில் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலேருந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்டோட லாகின் கிடைக்குது அப்படின்னா அதில் உள்ளே போகும்போது அதோட ஏதாவது டேட்டா கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கன்னு இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் ஆட் ஷூட்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கூகுள் ட்ரைவில் தான் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. மெகா ட்ரைவ், கூகுள் ட்ரைவ் அது எல்லாமே இருக்கும். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி வெளியில் சேல் பண்ணுறாங்க. சேல் இந்த சென்ஸ் ஆஃப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு ஃபேக் ஜிமெயிலை க்ரியேட் பண்ணி இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் ஆக்சஸ் பண்ணாலும் நிறைய பேர்த்தோட ஃபோட்டோஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து அனுப்பணும். பட் அப்படி இல்லை, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிராண்டிங், ஒரு ப்ரொமோஷன், ஒரு தொழில் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது இந்த மாதிரி வந்து ஷேர் ஆகும். ஸோ இந்த மாதிரி உமன் ரிலேட்டடாக இருக்கிற ட்ராப்பிங் வந்து ரொம்ப நிறைய போகுது. இப்போ நீங்கள் கேமிங் எடுத்துக்கிட்டாலுமே அதில் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தென் அதில் வந்து பிளாக்மெயில் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோஸ் கூட வந்து வாங்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷனோட ஆக்சஸை வச்சு கூட நம்ம வந்து ஃபோட்டோஸ் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதிலிருந்து கூட மேக்ஸிமம் நடக்குது. இப்போ ட்விட்டர் மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஒரு பொண்ணுங்க ஃபோட்டோ வச்சு பொண்ணுங்க அக்கௌண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சாக் பப்பட்டுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் தான், ஆனால் அதை ரியல் ப்ரொஃபைல் மாதிரியே ட்ரெயின் பண்ணி ரியல் ப்ரொஃபைலாகவே மாற்றிடுவாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உண்மையாலே இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அது வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ கேர்ளாக ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ ரிவ்யூஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரியலாக நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை வந்து ஃபேஸ்புக்கு இல்லை இதுலேயே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம டேரெக்டாக வந்து பிம்ஐஸ் டின்ஐஸில் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பிடிக்கலாம்.
அதே மாதிரி இவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ரிவ்யூ கொடுக்குற பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், இவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டது வந்து ஒரு ரிவ்யூக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஒரு போஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், பார்க்குறவங்களுக்கு அது ரியல் அக்கௌண்ட் மாதிரியே இருக்கும். ஒரு சாக்பப்பட்ட அக்கௌண்ட்டே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து நான் இன்னொருத்தட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னாலே அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோதான், பூம். நான் என்ன சொல்கிறேனோ அதான் அங்கே நடக்கும். இந்த மாதிரி தான். ஸோ பிரதர், இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பூமிங்கான ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூபர்ஸ் வந்துட்டு மணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், திருச்சி சாதனா, இவங்க எல்லாருமே வந்துட்டு லீக் ஃபுட்டேஜ்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் மாதிரி போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நிஜமாலுமே லீக் ஆச்சா, இல்லை ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, என்ன நடந்தது ஆக்சுவலி? இல்லை, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதனாவோடது அந்த மணி இவங்க 2 பேர்த்தோடது வந்து ரியல் ஃபுட்டேஜ் தான். அதில் ஏஐலாம் எதுவுமே கிடையாது. டிடிஎஃப் வாசனோடது நான் பார்க்கல ஆக்சுவலாக. அதுக்காக நிறைய பேர் ஃபேனுலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடியோவே நான் இன்னும் பார்க்கல ரியலாக. ஆனால் மணியோடது வந்து நான் பர்சனலாகவே ட்விட்டரில் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணும் போதே இருந்துச்சு. நானும் சரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சரி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக செக் பண்ணோம் அப்படின்னா அது உண்மையான ஒரு வீடியோ தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கும் பர்சனலாக டிஎம்லாம் பண்ணாங்க, இது ரியல் வீடியோவா அப்படின்னு. சரி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஒரு 2 மோதிரம் ஒன்று யூஸ் பண்ணுவார் போல், ஒன்று பிளாக் ஒன்று சில்வர் ஒன்று. ஸோ கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 2 ஃபிங்கர் வந்து கரெக்டாக அந்த 2 மோதிரம் இருந்துச்சு. ஸோ இது 2 மேட்ச் பண்ணும்போதே எனக்கு மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்னாப்சாட் ரிலேட்டடாக அந்த ஒரு வீடியோ கால் தான். ஆனால் அதோட மெட்டடேட்டாலாம் செக் பண்ணும்போது அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணனால எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. அந்த மொபைல் மாடலோட இன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு. அந்த மொபைல் மாடலும் இவனோடதும் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. ஆனால் அந்த ஃபிங்கர் வச்சு அந்த செக் பண்ணும்போது அந்த மேட்சஸ் பார்க்கும்போது அது கன்ஃபார்ம்னு கண்டுபிடிச்சிட்டேன். சாதனாவோடது வந்து அது டோட்டலி கன்ஃபார்ம் தான், அவங்களோடது ஓன் ரியல் வீடியோ தான். பட் டிடிஎஃபோடது நான் இன்னும் பார்க்கல. பட் நீங்கள் ஏஐன்னு ஏஐ ரிலேட்டடாக இருக்கிற இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதோட சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஏஐன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அடோப் வச்சு எடிட் பண்ணுவீங்க. அப்போ அந்த வீடியோவோட மெட்டடேட்டாவை நான் செக் பண்ணும்போது அதில் ஈஸியாக தெரியும் நீங்கள் அடோப் வச்சு தான் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஏஐ வீடியோ இல்லை ஏஐ ரிலேட்டடாக இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டூல் யூஸ் பண்ணி பண்ணீங்கிற அந்த சிக்னேச்சர் வந்து அதில் காமனாகவே இருக்கும். அந்த மெட்டடேட்டா செக் பண்ணாலே அது வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அதோட பிக்சலில் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா பிக்சல் ரேட் வச்சு பார்த்தீங்கனாலே அது ரியல் வீடியோக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு ஜென்ரேட் பண்ண வீடியோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இப்போ நீங்கள் மூவிஸ்லாம் நிறைய ஏஐல யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அதை வந்து ரிசர்ச்லாம் பண்ண போகிறதில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம், இந்த மாதிரி ஒரு கேஸ்ன்னு வரும்போது நீங்கள் இன்டெக்னிக்கலாக பார்க்கும்போது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இது ஏஐயா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம யூடியூபர்ஸ் பற்றி பேசினோம். ரீசெண்டாக வந்துட்டு சமந்தா அவர்களுடைய அந்த பிக்சரும் வந்துட்டு அவங்க ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அது அவங்க ஃபோட்டோ கிடையாது, இன்னொருத்தவங்களோட ஃபோட்டோ அப்படின்னாங்க. பட் செயின் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமந்தா ஏதோ செயின் போட்டிருக்காங்க, அவங்க செயின் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு அது ரியலா இல்லை அது என்ன நடந்தது? நானும் அதை பார்த்தேன், ஆனால் ஸ்டோரியாக பார்க்கல. அது ட்விட்டரில் ஃபோட்டோவாக வரும்போது பார்த்தேன். ஏன்னா ஸ்டோரியாக கிடச்சிதுன்னா மேபி அதோட மெட்டடேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சோஷியல் மீடியாவில் போகும்போது அது கிளியர் ஆகிறதுக்கும் 100% சான்சஸ் இருக்குது. பட் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போடும்போது அதோட பிக்சல் ரேட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணது தான். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டு கன்வெர்ட் பண்ணி என்ன பார்த்தாலுமே பிக்சல் ரேட்டு மாற போகிறதில்ல. ஒரிஜினல் இருக்கிறது அப்படி தான். அது வந்து ஏஐயாக கன்வெர்ட் பண்ண ஒரு இமேஜ் தான். அப்புறம் அதில் எனக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி செயின் அதை நானும் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதில் வச்சே நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இட் இஸ் நாட், இட் இஸ் அன் ஏஐ, இட் இஸ் நாட் அன் ரியல் ஃபோட்டோ. ரியல் பிக்சர் கிடையாது. கரெக்ட், கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம யூடியூபர்ஸ் பற்றி பேசணும், சமந்தா அவர்களை பற்றி பேசணும். பட் நார்மல் கேர்ள்ஸுமே வந்துட்டு இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி தவிர்க்கிறது? இதுலேருந்து இப்படி அப்படி மாற்றினாலுமே எப்படி வந்துட்டு அதுலேருந்து வெளியே வருது? இதுக்கு பர்மனன்ட் ரெமெடியேஷன் எதுவுமே கிடையாது. பட் நிறைய பேர் வந்து தன்னோட ஸ்கில்ஸை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ டைமில் பார்க்குறதுக்காக இருந்த காலம் போய் இப்போ எல்லாம் அவங்க ஸ்கில்ஸை வந்து காட்டுறதுக்காக இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது மேபி அவங்க ஒரு மூவியில் நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடலாம், இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபோட்டோஸ், அவங்க வீடியோஸ்லாம் வெளியில் ட்ரெண்ட் ஆகும்போது தான் அவங்கள பற்றி வெளியில் தெரியும். பட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஏஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தே ஹேவ் டு அக்செப்ட் தான்.
இப்போ சினி மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பற்றியும் தான் பின்னாடி வந்து பேக்கெண்டில் பேசுகிறாங்க. பட் அதை யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படி மூவ் ஆன் பண்ணி போகிறாங்களோ அதே மாதிரி தான். பட் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரே சொல்யூஷன் தான். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் ப்ரைவேட், நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்ட் பர்சனை இப்போ ஒருத்தர் உள்ளே வரும்போது அது எதிர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 பேத்துக்கும் காமனாக தெரியாதவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் இல்லை நான் அக்செப்ட் பண்ணாலும் 2 பேத்துக்குமே அது மியூச்சுவலாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா உங்கள் மூலிமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் தெரியாமல் உங்களுக்கு தெரியாதவங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் எனக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நான் என்ன நினைப்பேன், ஓ உங்கள் ஃப்ரெண்டு போல, ஸோ பேச வராங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவன் யார், ஒரு ஸ்கேமர், ஒரு ஃப்ராடு. அவன் என்ன பண்ணுவான், உங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவான், என் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவான். இந்த மாதிரி நடக்கும். அவன் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவான், நான் இந்த மாதிரி சுபாஷோட ஃப்ரெண்டு, அவன் இந்த மாதிரி ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டான், இப்போ ஃபோன் பண்ண முடியல, உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தான், ஒரு 5000 கேட்டான், ஈவினிங்குள்ளே அனுப்பிடுவான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி அதே பிட்டை எங்கிட்ட போடுவான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு சொல்யூஷன் எதுவுமே வந்து கிடையாது. விட்டா போட்டு கனெக்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். கரெக்ட். அதே மாதிரி தான் நம்ம ட்ரஸ்டட் பர்சன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த பிக்சர் ஷேர் ஆகிறது வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் ஏஐ இப்போ உள்ளே வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோன் இல்லாமல் இருந்தோம், அப்போ மொபைல் ஃபோன் வேணுமான்னு இருந்து, இப்போ மொபைல் ஃபோன் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியறதில்லை. அதே மாதிரி தான் இப்போ இன்னும் 5 years போச்சு அப்படின்னா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நாங்கள்லாம் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது இமெயில் கரெக்டாக, இங்கிலீஷ் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர்த்திட்ட கேட்போம். எல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் இதுவா சாட் ஜிபிடியில் போடு, கிராமரைஸ் திஸ் இமெயில்னு போட்டால் அது ஒரு கிராமர் கொடுக்குது. அவ்வளோதான், யோசிக்கவே வேணாம், டக்குன்னு இமெயில் அட்ரஸை போட்டு அனுப்புகிறோம். இன்னும் 5 வருஷத்தில் நான் இமெயிலாம் சாட் ஜிபிடியான்னு நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு ஏஐ தான், அந்த மாதிரி தான். பட் இப்போ இது எல்லாமே வந்து காமன் ஆயிடுச்சு, நம்ம அதை ஸ்டாப்லாம் பண்ணவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லும் போது வந்துட்டு இப்போ நம்ம மொபைலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் வச்சிருக்கும் போது நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வேணும்னு கூட சொல்லியிருக்க மாட்டோம். அந்த டாபிக் பற்றி பேசியிருப்போம், ஆனால் அது வந்து நிறைய சஜஷனில் வர ஆரம்பிச்சிருது. அது வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதில் ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இது வந்து ஸ்டாப் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே கூகுள்லேருந்து ஜெமினிக்கு மாறியாச்சு, அலெக்ஸா இருக்குது, சிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது 24/7 அதை கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் அவங்க பிராண்டிங், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ஆடில் வரவங்க எல்லாமே இந்த மாதிரிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம், இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னா அதை நம்ம பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி, அதாவது அதை கேட்டு வச்சுக்கிட்டு அதுக்கான ஆடை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வீட்டில் அலெக்ஸா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் வழியாக அது ஆடாக வரும். அது வந்து உங்கள் சோஷியல் மீடியாஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி தான் அவங்களோட பேக் அண்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். இது ஒரு சைடு. இப்போ இதை விட அட்வான்ஸாக இன்னொரு சைடு என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஜெமினி, சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி வேறு ஏதாவது ஏஐ இருந்துச்சுன்னா அதில் வரும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆஃபீஸில் ஒரு மெயில் போடுறேன், இந்த மாதிரி என் கிளைண்ட்டுக்கு ஒரு மெயிலு. ஸோ அதாவது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதை ரெக்டிஃபை பண்ணி எனக்கு இது வந்து இதுக்கான பெர்மிஷனை கொடுங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை நான் மெயிலாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டேட்டா இருக்கும் இல்லையா, இப்போ அதனால் சாட் ஜிபிடினால் ரீட் பண்ண முடியும்ல. அப்போ என்ன பண்ணும், இப்போ நான் வந்து என் மேனேஜருக்கு மெயில் போடுறது, ஸோ அதை வந்து நான் கிளைண்ட்டுக்கு மெயில் போடுறதுக்காக நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் சாட் ஜிபிடிட்ட கொடுக்குறேன். அது கிராமரைஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்காக அந்த சென்டென்ஸ் வந்து அந்த மேலோட்டமாக போய்டுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதை வந்து ரீட் பண்ணும், அந்த டேட்டாவை அதை எடுத்து வச்சுக்கும். அப்போ அதுக்கு என்ன தெரியும், ஓ இவங்க ஹேண்டில் பண்ண கிளைண்ட்டில் இந்த பிரச்சனை போல அப்படின்னு அதை தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ நம்ம டேட்டாவை நம்மளே வந்து கிராமரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கொடுத்துட்ருக்கோம். இதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, நம்மளுக்கு சோம்பேறித்தனம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம டேட்டாவை இப்படி கூட வெளியில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுங்கிறது கிடையாது. இப்போ நாளை பேர் நம்மளுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கூட அதை நம்ம இன்டெரக்டாக கேட்க மாட்டோம், டேரெக்டாகவே கேட்டுறோம். ஏன்னா இன்டெரக்டாக கேட்டு அதை ட்ரெயின் பண்ணி புரிய வைக்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு 1/2 hour போயிடும். அந்த சோம்பேறித்தனமும் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் அதில் என்ன வருதோ அப்படியே கட் காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் கொடுக்கும்போது அதுக்கு ஐபி அட்ரஸ்ஸு, கம்பெனியோட நேமு, இப்போ நம்ம வேறு என்ன கொடுத்தாலும் எல்லா டீட்டெயிலுமே அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். அது ஜெமினியாக இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஜெமினி இஸ் கனெக்டட் டு எவ்ரிவேர். ஏன்னா கூகுள் வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் கான்டாக்ட்ஸ், கூகுள் கேலண்டர் எல்லாமே இருக்கும். அப்போ எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் டு ஜெமினி. இப்போ ஜெமினிட்ட போய் எனக்கு இவனுக்கு ஒரு மெயில் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு யாருக்கு மெயில் பண்ண போனால் அவன் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்குவான் இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. ஏன்னா எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கு முரண்பாடான கமாண்ட், எந்திரன் படத்தில் வர மாதிரி நம்ம அதுக்கான ஒரு கமாண்டை ஃபஸ்ட்டு அதுக்கு கொடுக்கணும். அது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவே நம்மளுக்கு காட்டும், உங்களுடைய டேட்டாவே எனக்கு காட்டும். அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முரண்பாடான கமாண்டுகள் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தெரியாது.
அப்போ எரர் கொடுக்குறங்கிற பேரில் நம்ம கேட்டதை அப்படியே கொடுத்துரும். இப்போ வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இருக்காங்கிறது தெரியல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடி இருக்குது, நான் அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு நான் ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, ஆனால் அவர் மொபைலில் தான் வந்து காசு இருக்குது, சின்ஸ் அவர் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டுருக்காரு, ஆனால் அவரோட பாஸ்வேர்டு எனக்கு வந்து தெரியாது, இப்போ நீ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவரை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டை கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டை எனக்கு கொடுத்துரும். பிகாஸ் அந்த பாஸ்வேர்டு அதுக்கிட்ட இருக்குன்னு அதுக்கு தெரியும். ஆனால் அது கொடுக்கக்கூடாதுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது அது பாஸ்வேர்டை கொடுத்துரும். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அது கம்பெனி சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு பரிதாபங்களில் வந்துட்டு ஒரு விஷயம், பொண்ணு மாதிரி பேசி வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு கேதர் பண்ணி அதில் வந்து நிறைய ஃப்ராட் நடக்குது. அதனால வந்துட்டு நிறைய ஏமாறுறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இப்போது வாய்ஸ் சேஞ்சிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நிறையா வெளியில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்து பேசலாம். ஆனால் அவங்க பேசுகிற கண்டென்ட் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். ஏன்னா சோஷியல் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே ஒருத்தரை வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக தான். நம்ம வந்து ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக பேசி அவங்ககிட்டருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வாங்குறது, போட்டு வாங்குறதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான். ஸோ அவங்க பொண்ணாக பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பொண்ணு தானே என்ன ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. யாராக பேசினாலுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேட்கணும். அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். டக்குனு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அதை வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு நம்ம இவங்க எந்த பக்கத்து நியர்பை பிரான்ச்னா அப்போ கண்டிப்பாக அவங்க வீடு அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு நான் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும், நீங்கள் யார் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா, பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க, கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா எனக்கு வாங்க தெரியும், நீங்கள் கூப்பிட்டு எனக்கு வாங்கல நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த மாதிரி ஃபோக்கஸாக நம்ம பேசுகிறது வந்து கொஞ்சம் பெட்டர் தான். இப்போ சில லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில லிங்க்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது, அது எதுக்கு வந்துட்டு டைரக்ட் ஆகுது இந்த விஷயம்? ஓட் போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐபி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து போகும். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஐபி வச்செல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் தானே யூஸ் பண்ணுறீங்க, ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்களா? நான் ஆக்சுவலி ஐ அம் யூசிங் ஆப்பிள். இப்போ ஆப்பிள், ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நிறைய பேர் எனேபிள் பண்ணுவாங்க ஒரு சில விஷயத்துக்காக. அப்போது டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூஎஸ்பி டீபக்கிங் இல்லை வந்து வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அப்போது போர்ட் 5555ங்கிற போர்ட் எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். அப்போது வைஃபை மூலிமா நம்ம டீபக்கிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது வந்து ஏடிபின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நான் யாரை வேணாலும் ரிமோட்டாக வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போது இது டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். அது அன்லாக் ஆகும்போது நான் இங்கிருந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் பப்ளிக் ஐபி எனக்கு தெரியுது அப்படின்னா ஏடிபி கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் பப்ளிக் ஐபி $." கொடுத்துட்டு 5555 கொடுத்தா அப்படின்னா உங்கள் மொபைல் கூட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். நான் ஒரு அப்ளிகேஷனை புஷ் பண்ணலாம், அதை இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம், என்ன வேணாலும் நான் வந்து பண்ணலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் பென் டெஸ்டிங்காக பண்ணுவாங்க. பட் இதே கொஞ்சம் அஃபென்சிவாக எடுத்துகிட்டு போனால் அவங்கள வந்து ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணுறதுனால பெருசாக எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் வந்து நடக்கும். பட் இதை தாண்டி என்ன நடக்கலாம் அப்படின்னா ஃபிஷிங் மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலாம். நீங்களே உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஸ்கேம் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு நினச்சேன் நான். லைக் இப்போ சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இட் காட் ஃபிஷ்ட். ஸோ அது பல வருடங்களுக்கு முன்னாடி ஃபிஷ் ஆகிடுச்சு. நான் போலீஸ்ட்டு போய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே வந்துட்டு அவங்க அது இமீடியட்டாக எடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, ஸோ அவங்க பண்ணியிருந்தால் அது வேறு, நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இமீடியட்டாக என்ன பண்ணுன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு லைக் நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்துட்டு திருப்பி ரிவைவ் பண்ண முடியும். போலீஸ் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே கான்டாக்ட் ரெண்டு கான்டாக்ட் வந்து ஒன்று டெக்னிக்கல் பர்சன், இன்னும் வந்து நோடல், அந்தந்த அப்ளிகேஷனுக்கான நோடல். டெக்னிக்கல் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, கூட யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க சைடில் இல்லை சார் அது பாசிபிளே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நோடல். இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டாகிராம் நோடலுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபிஷிங் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட் வந்து போயிடுச்சு, மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டை வச்சு ஹேக்கர் இல்லை ஸ்கேமர் ஏதாவது வெளியில் பண்ணுறேன் அப்படின்னா கேசஸ் வந்து ஃபைல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் ஃபைல் ஆகுதுன்னு அடிஷ்னல் கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த கேஸ் ஃபைலில் ஆட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த நோடல் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுக்கான ரெக்கவரி ஸ்டெப்ஸ் வந்து பாசிபிள் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுப்பான். பட் இந்த 2 ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சில நோடல்ஸ் வந்து ப்ராப்பர்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் விஷயம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட நான் உங்கள் நாட்டை விட்டே போகிறேன்டாங்கிற மாதிரி பேச வந்துட்டான். அதை ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நடக்கிற ஸ்கேம்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஆகுறாங்க. அப்போது இவங்க போலீஸ் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோடல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இவன் ஒருத்தர் ஸ்கேம் ஆகிட்டான், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்கும்போது வாட்ஸ்அப்காரன் எப்படி கொடுப்பான்? ஏன்னா பப்ளிக் பீப்புள் வந்து இவங்க நம்ம டீட்டெயிலாக வெளியே கொடுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவன் வந்து அந்த அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணுறான். இப்போ போலீஸ்காரங்க வந்து சும்மா நோண்டி எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்டானா வாட்ஸ்அப்கார டென்ஷன் ஆகிடுவான். இப்போ அதான் சொல்லிட்டான், நீ இதுக்கு மேலே இதை நீ கேட்ட அப்படின்னா எனக்கு இந்தியா எனக்கு தேவையே இல்லை, நான் வெளியே போய்ட்றேங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். இப்போ அதே மாதிரி தான் ஃபிஷிங் நடக்குது அப்படின்னா அந்த நோடலை காண்டாக்ட் பண்ணும், கிடைக்கல அப்படின்னா வேஸ்ட். பட் இப்போ புதுசாக அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்குது. ஸ்கேமிங்கிறது செகண்டாக இருந்தாலும் ஃபிஷிங்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்தே /hackடுன்னு கொடுத்தீங்கனாலே இப்போ நிறைய பேருக்கு நான் ரெக்கவரி அந்த மெத்தட் வழியாகவே நான் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது உங்களோட யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால 100% ரெக்கவரி பண்ண முடியும். நான் லைவாக பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு இமீடியட்டாக பண்ணணும். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு 1 hour 2 hour கழிச்சு தெரியுது அப்படின்னாலுமே அப்போவே இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பட் நிறைய பேருக்கு வந்து அது வந்துட்டு ஓகே திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு புஷ் பண்ண முடியும்? வித்தின் அந்த ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைச்சிரும். ஓகே, லைக் ஒன் டே ஆயிடுது, அதுக்கப்புறமா பண்றது கஷ்டமா? கிடைக்கும். ஏன்னா நீங்க தான் ஜென்யூன் யூசர். ஸோ உங்களுக்கு தான் அந்த டீட்டெயில்ஸ் பத்தி தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஏன்னா அவங்க டேட்டாபேஸில் எல்லாமே ஸ்டோர் ஆகும். உண்மையாலே பார்த்தாலே தெரியும், ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் தான் இருந்திருக்கு, அப்போ இவர் தான் ஜெனி நியூஸ்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபி ஃபோட்டோ அதில் நம்பர் எழுதி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணால் கூட கிடைக்கும். instagram.com/hack அதில் போனாலே கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ பிரதர், இப்போ வந்துட்டு உமன் ட்ராப்பிங் அப்படிங்கிறது வந்துட்டு மாற்றுறது வந்துட்டு சாதாரண மக்களா இல்லை வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு ஐடி பீப்புள் ஜாஸ்தியாக இருக்காங்களா? உமன் ட்ராப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோலேருந்து ஹை பீப்புள் நீங்கள் யார் எடுத்தாலுமே மேக்ஸிமம் அதில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க தான். ஏன்னா ஒரு உமன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும் போதோ இல்லை ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லும் போதோ நம்ம சைக்காலஜி படி எல்லாரும் பண்ணுறது தான். அது யாருமே டக்குலாம் முடியாதுன்னெலாம் சொல்ல போகிறதில்ல. அட்லீஸ்ட் அது என்னென்னு தெரிஞ்சுக்கவாது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அது போகும்போது அதோடைய சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கு தான் அவங்க பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அண்ட் தேர் வெல் ட்ரெயின்டு. ஸோ அதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து ஏமாறுறாங்க. இதுக்கு வந்து இதில் கம்மி இதில் ஜாஸ்திங்கிறது கிடையாது, ஈக்குவல். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்மளை எப்படி வந்துட்டு நம்மளை செக்யூராக வச்சுக்கிறது, மக்களுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் சொல்ல விரும்புகிறீங்க இந்த விஷயம்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பி ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறதா பாயிண்ட். இப்போ ஒருத்தர் வந்து உண்மையாலே உமன் வராங்க இல்லை உமன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இல்லை அவங்க ஜென்யூனாக ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறாங்கன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு நோக்கத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அந்த விஷயத்த நடந்த பிறகு நம்ம இப்படி ஏமாந்துட்டு போய் நம்மளால் யோசிக்க முடியாது. ஸோ அது அப்பப்போ நடக்கிறப்பவே நம்ம வந்து அதை யோசிக்கிறது இட்ஸ் அ பெட்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நாலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.